13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சி தொடங்குறதா பேசியிருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே அருந்தமிழில் நாம் முன்பே கணிச்சு சொல்லியிருக்கோம். அதை தாண்டி டெல்லி பயணம், அண்ணன் சுரேஷ் அண்ணனும் டெல்லி பயணம் போயிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பற்றி இன்றைய காணொலியில் நம்ம பார்ப்போம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் சார். டெல்லி பயணம் எப்படி இருந்தது? ஏற்கனவே நம்ம முன்பே சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு 15 தினங்களுக்கு முன்னதாகவே அண்ணாமலையை பற்றி ஒரு முக்கிய ஸ்கூப் ஒன்று கொடுத்தீங்க. கட்டாயமாக தொடங்குறாரு அப்படின்னு. அதாவது எப்படி கணிச்சிங்க? இல்லை, அதான் இப்போ ஒரு 3-4 நாட்களாக தான் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எல்லா வலைதளங்களில் எல்லாமே அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு 4-5 தினங்களாக வேகமாக செய்தி போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம அருந்தமிழில் கிட்டத்தட்ட 15 தினங்களுக்கு முன்னதாகவே நம்ம அதை டிஸ்கிரிப்ஷனோடு அதை கொடுப்போம். அதில் நம்முடைய நேயர்கள் அதை பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோன்ற தகவலுக்காக தான். புதிய மாற்று சக்தியாக ஒரு அரசியல் கட்சியாக உருவாகி அதற்கு தலைமையேற்று அண்ணாமலை தமிழர்ன்ற நலன் சார்ந்து ஒரு கட்சி அண்ணாமலை ஆரம்பிக்க போகிறாரு. ஆரம்பித்து தமிழ்நாட்டில் பரவலாக கொண்டு வர போகிறாரு. அவருக்கு தெரியும், உங்களுக்கு அவருடைய அரசியல் கையில் நிறைய காசு வச்சிருக்கிறாரு. வேகமாக அரசியல் செய்வார், பரபரப்பான அரசியல் செய்வார். 15 தினங்களுக்கு முன்னதாகவே நம்ம அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். இது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம யாருன்றதை நேரடியாக நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. உங்களுக்கு டெல்லி போயிட்டு வந்துருக்கீங்க, டெல்லி போயிட்டு அது பர்சனல் வேலையாக போயிருந்தோம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்முடைய நெருங்கிய அவங்கள பார்த்ததா சொல்கிறாங்களே. நம்முடைய நெருங்கிய நண்பர் எந்த கட்சியும் நம்ம சொல்ல விரும்பல, என்டிஏ கூட்டணியில் வேட்பாளராக போட்டிட்டார். அது உங்களுக்கே தெரியும். ஒரு கல்லூரி தோழர் ஒருவர். அவர் அண்ணாமலைக்கு மிக நெருக்கமானவர், மிக 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 நெருக்கமானவர். அவர் நமக்கு கூட சில தேர்தல் சமயங்களில், ஒரு இடைத்தேர்தல் சமயத்திலலாம் உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறார். அவர் தினமும் அண்ணாமலைகிட்ட நேரடியாக பேசக்கூடியவர். அவர் ஏற்கனவே நம்மகிட்ட சில விஷயங்களை சொல்லியிருந்தார். இன்டெரக்டாக பேசும்போது இல்லை அண்ணாமலைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக. ஏன்னா அவர் ரொம்ப உறுதியாக சொன்னார். கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னதாகவே கட்சியினுடைய பெயர் என்ன அப்படின்றதெல்லாம் முடிவு செஞ்சுட்டார் அப்படின்னே சொன்னார். நம்ம அதை சொல்லலை, இப்போ நம்ம அதை சொல்கிறோம். அதில் உறுதியாக இருக்கிற மக்கள் சக்தி பார்ட்டி அது ரகசியமாக வச்சுருக்கிறாருன்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கு கூட அவர்கிட்ட பேசினேன். அது கட்சி பேர் அது இன்னும் யார்ட்டையும் வெளியே சொல்லலை, ரகசியமாக வச்சுருக்கிறாரு. ஆனால் அதில் உறுதியாக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம 15 தினங்களுக்கு முன்னாடி நம்மகிட்ட சொன்னார். அதுதான் நம்ம நம்முடைய நேயர்கள்ட்ட, அருந்தமிழ் நேயர்களுக்கு பகிர்ந்துக்கணுன்றக்காக நம்ம சொன்னோம். நம்ம சொல்லி 10 தினங்களுக்கு அப்புறம் தான் அது மற்ற சேனல்லாம் செய்திகளாக பெரிய அளவில் மாறிச்சு. இதுதான் அவனுடைய பின்புலம். அமித்ஷா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. அது நம்ம அதிலே சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருப்போம் எந்த பின்புலத்தோடு அவர் வர்றாருன்னு. இப்போ நமக்கு சில நண்பர்கள் சொல்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்கிறாங்க. 2 விதமான இதை சொல்கிறாங்க. ஒன்று அதாவது சொல்லுவாங்கள்ல, நான் உன்னையே ஏமாத்துறானா நீ என்னையே ஏமாத்துறியா அப்படின்றது இருக்குல்ல, அதுவும் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி பாஜக தமிழ்நாட்டில் அந்த இந்துத்துவா முகத்தோட உள்ளுக்கு அவங்களால இறங்கி வேலை செய்ய முடியாது. அது வாய்ப்பே இல்லை, மிக குறைவான வாய்ப்பு. மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவங்க இந்த முறை தேர்தல் அவங்களுடைய தோல்வி என்னன்றது தெரியும். சென்ற தேர்தலிலே அவங்க அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட அவங்க அதிமுக என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிட்டு போகிற சூழ்நிலையில் பிஜேபி இருந்துட்டாங்க. அவங்களுக்கு பெரிய நெருக்கடியெல்லாம் கொடுக்கல. ஸோ பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மத்திய அரசில் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சில உளவுத்துறைகள் இருக்குது, என்னுடைய சர்வே ரிப்போர்ட்டெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இல்லை இங்கே பிஜேபி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. அதனால் அவங்க என்ன திட்டமிடுறாங்கன்னு சொன்னால், பிஜேபின்ற முகம் இல்லாமல் நம்முடைய பின்புலத்திலேயே இப்போ ஏற்கனவே அண்ணாமலையை தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவராக போட்டு வேலை செய்யும்போது அவர் அந்த பின்புலத்தோடு வேலை செஞ்சு இளைஞர்கள்ட்ட ஓரளவுக்கு தன்னுடைய பெயரை ரீச் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதனால் அவரை தனியாக இறக்கி விடும்போது ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்ற அடிப்படையில் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தார்னா அது சரியாக இருக்கும் அப்படின்னு பிஜேபியே திட்டமிட்டு அமித்ஷாவினுடைய பின்புலத்தில் தான் அவரை களத்தில் இறக்கி விடுறாங்க. ஆனால் பிஜேபி பின்னாடி இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. உள்ளுக்கு மக்கள் நம்புவாங்க. ஆமாம், உள்ளுக்கு அவர் இதை வேலை செய்வார் பின்புலத்திலிருந்து. ஏன்னா அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே கிட்டத்தட்ட அவர் ஃபண்டெல்லாம் சோர்ஸ்லாம் எல்லாம் சேர்த்துட்டாரு. எல்லாமே மிக பெரிய அளவில் வலுவாகிட்டார்.
அதனால் அவர் வந்து அவரை பின்னாடி இருந்து இயக்குவோம், நம்ம இருக்கிறது தெரிஞ்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதாக ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு இது தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இப்போது பிஜேபியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்தார், இருக்கும்போதே அவர் வந்து ஃபண்ட் சோர்ஸ்லாம் அது நிறைய அவர் மேலே புகார்கள் வந்து அந்த சமயத்தில் பெரிய அளவில் பல்லாயிரம் கோடிகள் சேர்த்துட்டாருன்ற இதெல்லாம் வந்தது. ஸோ அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகாவில் இருக்கும்பொழுது ஏதோ ஒரு அடிப்படையில் பிஎல் சந்தோஷ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர்கிட்ட ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்குது. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது அங்கே இப்போ பிஜேபி ஆளுங்கட்சியாகவும் இருந்த சூழ்நிலையில் அவர்கிட்ட நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அதை பயன்படுத்தி பார்க்குறாரு. அண்ணாமலை ஓரமான ஆள். அப்போ அதை பயன்படுத்தி நம்ம வந்து அரசியலுக்குள்ளே வந்தால் என்ன அப்படின்றது திட்டமிட்டு அரசியலுக்குள்ளே வராரு. பிஎல் சந்தோஷனுடைய ஆதரவும் இருக்குது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு இளம் அதிகாரி, கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் மட்டும் சர்வீஸில் இருந்துட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவனுடைய சர்வீஸை வந்து விட்டுட்டு வராரு அப்படின்னா பெரிய விஷயம் அப்படின்றத கருதி அவரை தமிழ்நாட்டில் பயன்படுத்திக்கலான்னு பிஎல் சந்தோஷ் வந்து மேலிடங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளுக்கு வராரு. உள்ளுக்கு வந்து வேலை செய்கிறாரு. வேலை செய்யும் பொழுதே அவருக்கு என்ன திட்டம் இருந்திருக்குன்னு சொல்லி அதான் இன்னொரு தீரையை சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பிஜேபிக்குள்ளே நுழைந்ததே தன்னை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சியினுடைய முகமாக தன்னை வந்து அறிமுகப்படுத்தணும். திமுகலேயே அதிமுகலேயே போனால் 3வது கட்டத்திலேயோ 4வது கட்டத்திலேயோ தான் உள்ளுக்கு நுழைய முடியும். ஈவன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தால் கூட அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, ஒரு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க, இல்லை ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து மேலே இருன்னு சொல்லுவாங்களே தவிர கட்சியினுடைய முகமாக காட்ட மாட்டாங்க. அப்போது வலு இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அந்த சமயத்தில் பிஜேபி. அப்போ பிஜேபிகிட்ட நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு கர்நாடகாவில் இருக்கும்போது கிடைச்சதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் பிஎல் சந்தோஷை பயன்படுத்திட்டு உள்ளுக்கு வந்தால் தன்னை முழுமையாக அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்றதில் நினச்சி தான் உள்ளுக்கு வந்தார் அப்படின்றதையும் அவரோட நெருங்கி பழகினவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவர் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் ஒவ்வொரு குக்கிராமம் முதற்கொண்டு அறிமுகமாயிட்டார், எல்லா இடத்துலையும் அறிமுகமாயிட்டார். இப்போ அவர் வந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 19% வாக்குகளை பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்லி நின்று பெற்றுக் கொடுத்தது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, ஏன்னா இவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்த பின்னணியில் இருக்கிறதுனால அவரை தனக்கு ஒரு போட்டியாக அவர் முதல்ல கருதிக்கிட்டே இருந்தார். அப்போது பிஜேபி வந்து வேறு அதிமுகவோட கூட்டணி தான் சேர்ந்து ஆக வேண்டும் அப்படின்ற சூழல் வருகின்ற சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் இவரை கழட்டி விடுறாங்க. அந்த இடத்துல தான் அவர் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கிறார். இல்லை இனிமேல் வந்து நம்ம இதோட இருக்கக்கூடாதுன்னு. அந்த சமயத்தில் தேர்தல் சமயத்தில் உடனே வெளியே போனால் பிஜேபியினுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்று, பிஜேபியினுடைய கோபத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அகில இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள், மம்தா பானர்ஜியவே அக்குவர் ஆணிவராக பிரித்து போடுறாங்க. 60 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே அவங்க தனியாக நிற்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தணும்னு அழைப்பு முறைப்படி அழைப்பு விடுத்தால் கூட 60 உறுப்பினர்கள் வரமாட்டேன்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அங்கே இருக்கும் பொழுது அவர் அதெல்லாம் பார்க்குறாரு. கூடவே இருந்து பார்த்தவர் தானே பிஜேபியில். அப்போது நம்மளை நசிக்கிடுவாங்கன்றது அவருக்கு தெரியும். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இல்லை பிஜேபியவே பயன்படுத்திப்போம் நம்ம, ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ள அஜெண்டா வேறு, வெளியே உள்ள அஜெண்டா வேறு. தெளிவாக ஒரு அரசியல்வாதியாக செயல்படுகிறார். அப்போது அவர் அன்றைக்கே முடிவு கொண்டார், தேர்தல் முடிவிட்டோம், தேர்தலுக்கு நான் நிற்கக்கூடாது, ஆனால் கடுமையாக வேலை செய்வோம், பரப்புரை வேலை செய்வோம், கெட்ட பேர் வாங்கிக்கூடாது தலைமையில் அப்படின்றது அந்த முடிவு பண்ணி எல்லா இடத்துலையும் பரப்புரை செய்கிறாரு. தேர்தல் முடிஞ்சவொடனே அந்த மனநிலைக்கு வந்துடுறார். அப்போ தலைமை எல்லாத்தையும் அணுகி அவங்ககிட்ட இவரே சில தகவல்களை, இல்லை நான் வெளியே போய் நின்று வேலை செய்கிறேன், நேரடியாக போனால் பிஜேபியை கொண்டு போய் சேர்க்க முடியாது, நான் வந்து ஒரு தனிப்பட்ட தமிழ்நாட்டிற்கான ஒரு கட்சியாக அதை கொண்டு போய் நான் உள்ளுக்கு சேர்க்குற வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே நான் சொல்கிற வார்த்தையை தெளிவாக கவனிக்கணும். ஒரு சாரார் சொல்கிறது அவருடைய உள்ளுக்குள்ள எண்ணம் அது கிடையாது. தன்னை தனியாக நிலைநிறுத்திக்கணுன்றது தான். ஆனால் தன்னை தனியாக நிலைநிறுத்தணும்னு முற்பட்டாருன்னா பிஜேபியினுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது, சிக்கல் வந்துடும் அப்படின்றதுனால பிஜேபியினுடைய ஷேடோவில் அவங்களுடைய நிழல்லையே நம்மளை வளரணும் அப்படின்னு சொல்லி தான் போய் நிதினை சந்திக்கிறாரு, அமித்ஷாவை சந்தித்து 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாரு. பட் இருந்தாலும் கூட இதில் பிஜேபிக்கு இவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. இவர் எப்படி பிஜேபியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, இவர் நம்மளை பயன்படுத்திட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுறது, ஸோ அது சிக்கல் வந்துடக்கூடாது, அதை விட இவர் நம்மகிட்டே வச்சுக்கிட்டாலும் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அது சில ஆஃபர் பண்ணுறாங்க. மத்திய அமைச்சர் ராஜ்யசபா, கர்நாடகாவிலேருந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சிடுறோம், மத்திய அமைச்சராகிடுங்க, மத்திய அமைச்சராக வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ணலாம், தமிழ்நாடு தலைவர் பதவியும் சேர்த்து உங்களுக்கு கூட தர்றோம் அப்படின்னு பேசுகிறாங்க. பட் அது வந்து தமிழ்நாட்டில் அந்த அரசியல் எடுபடாது. நான் எப்படி எல்முருகன் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி நான் ஒரு அமைச்சராக தான் இருக்க முடியும். அதனால் ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரின்றதை தாண்டி அவர் கன்வின்சிங்காக பேசக்கூடியவர்.
யாரையும் எதிராளியை வந்து கன்வின்சிங்காக பேசி அதை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி அவர் பேசும்போது தெரியும். புள்ளி உரங்களோட பல இடங்களில் பேசுவார் இல்லையா? அதனால் அந்த ஒரு திறமை இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி அவர் அங்கே மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறாரு. இதுதான் 2 பேருக்கு இடையில இதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் பிஜேபியை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாரு. பிஜேபி விட்டா நம்மளை பயன்படுத்திட்டு வெளியே போயிடுவாரோ, அதனால் நம்மகிட்டே வச்சுக்கலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இது போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இது நடந்துகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒருத்தர் இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் வந்து முன்னாடியே வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த கிளப்பி ஒன்றுனா இந்த மாதிரி அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிப்பாரு, நேரடி முகமாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டவர் தான் ரவீந்திரன் துரைசாமி. அப்புறம் இந்த பக்கம் வந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் நெருக்கமாக இருப்பாரு, நாம் தமிழர் கட்சி வரணும்னு சொல்லி பேசுவார். நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து வளர்ந்து வருமோ அந்த இடத்துலலாம் நம்மளை வந்து என்னுடைய பார்வை என்னன்னா, ஐயா ரவீந்திரன் துரைசாமி வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய வெல்விஷர், அவருடைய நலம் விரும்பி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் நம்ம எந்த விதத்திலையும் சந்தேகப்படலை. ஆனால் 6 மாதத்திற்கு முன்னாடியே அவர் சொல்கிறாருன்னு இருக்கு இல்லையா, 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ஏதாவது தகவல்கள் இருந்ததா, அப்படி ஏதாவது அரசியல் நடவடிக்கை இருந்ததானா? இல்லை. என்னை பொறுத்தளவில் ரவீந்திரன் துரைசாமிக்கு என்று சில அஜெண்டா உண்டு. அந்த அஜெண்டாவை வந்து நிறைவேற்றுவதற்கு அவர் அதற்கான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அவர் பேசுவார். அவ்வளோதான். இது இப்படி நடக்க போகுது, அது நடந்தால் அந்த பலனை தனக்குன்னு எடுத்துப்பார். இதில் நான் வந்து ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும். என்னென்னா, நீங்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிறைய உதவிகள் அவர் தன்னுடைய வலைதளங்களில் பேசுகிறாரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் உட்காந்து பேசும்போது நாம் தமிழரையும் அண்ணன் சீமான் அவர்களையும் விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு, அதில் மறுக்கலை. ஆனால் இவரால் ஏற்படுகிற நன்மை அப்படின்றத விட இவரால் ஏற்படுகிற தீமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அண்ணன் 10 அடி மேலே போகிறாருன்னா இவர் செய்கிற ஒரு சின்ன செயலில் 11 அடி அண்ணன் கீழே வந்துடுறார் நாம் தமிழர் கட்சியில். இது என்னுடைய பார்வை. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அண்ணன் சீமான் அவர்களுடைய பிறந்தநாள் அந்த சமயத்தில் வந்து ஜெயிலர் ஷூட்டிங்காக ரஜினிகாந்த் வெளியே இருக்கிறாரு. முடிச்சுட்டு வர்றாரு. வந்ததுக்கப்புறம் ஜெயிலர் படம் நல்லா வந்திருக்கு, ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக நினைவு இருந்தால் அப்படிதான். அண்ணன் வந்து அந்த ஜெயலலிதா படத்தை சம்பந்தமா வாழ்த்து தெரிவிக்கிறார். ஷோ மாதிரி போட்டு காமிச்சாங்க. அண்ணன் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. தெரிவிச்ச உடனே அவர் பதிலுக்கு, நானே உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், உங்களுடைய பிறந்த நாளைக்கு நான் இல்லை, நான் உங்களை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அண்ணன் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே நான் உங்களை சந்திக்க வரட்டுமான்னு கேட்டவுடனே உடனே இவரை போய் சந்தித்தவர், அந்த மாதிரி அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிறவர். அவர் வந்து நான் சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு போனதாட்டு அண்ணன் சந்திச்சுட்டு வந்த போது சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் ரஜினியும் அண்ணன் சீமான் அவர்களும் இருக்கிற புகைப்படம் வலைதளங்களில் வைரலாக வந்தது. அப்போது அது வந்து அது ஏன்று சொல்லும்போது என்னை சந்திக்க 1 மணி நேரம் போய் சந்தித்தோம், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசணும், அரசியல்லாம் கூட நிறைய பேசணும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ரஜினியும் அதை வந்து அக்னாலேஜ் பண்ண மாதிரி அவருடைய வலைதளங்களையும் அந்த படத்தை பகிர்ந்திருந்தார். இது வந்து அவருக்கு அண்ணனுக்கு ஒரு ரீச்சை கொடுத்துருந்தது. ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே இல்லை, இனிமேல் வந்து ரஜினி வந்து சீமான் அவர்களை தான் அவர் பக்கம் தான் நிற்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மத்தியில் ஏற்பட்டு அண்ணனுக்கு ஒரு ரீச் கிடைச்சிருந்துச்சு. இல்ல, அண்ணன் ரஜினி அவர்களை பற்றியான பார்வையில ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இன்னைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவரோட நடிப்புல வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. அரசியல் நிலைப்பாடு வேற, இது வேறங்கிறது ஏன்னா ஏற்கனவே ரஜினி அரசியலுக்கு வரும்போது இவர் எதிர்த்து பேசுறதுனால உள்ள சிக்கல் எல்லாம் இதில் தீர்ந்து ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பார்வை அண்ணன் மீது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதோட நின்றுருந்தா அண்ணனுக்கு வந்து ஒரு ஹை மைலேஜ் கிடச்சிருக்கும். ஆனால் இது என்னன்னா, இது நடந்து மறுநாளே ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஒரு புகைப்படத்தை பதிவிடுறார். அது என்னன்னா, என்னைக்கு ரஜினிகாந்தும் அண்ணனும் சந்தித்தாங்களோ அதே உடையோட ரஜினிகாந்தும் அண்ணன் சீமான் அவர்களும் நிற்கின்ற பொழுது அந்த புகைப்படத்தில் இவரும் கூட நிற்கிற மாதிரி போட்டு இவருடைய உதவியோடு தான் சந்தித்த மாதிரி அது ஒரு செய்தியை வெளியிட்டார். இது என்ன அப்படின்னு சொன்னால், இவருடைய பின்புலம்ன்றது உலகத்துக்கே தெரியும். இவர் தன்னை RSS என்று அறிவித்து கொண்டு தானுலிங்க நாடாருடைய வாரிசு நான் தான், இந்து முன்னணியை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து கன்னியாகுமரி தானுலிங்க நாடாருடைய வாரிசே நான் தான் ஓப்பனாக அறிவிச்சிட்டு நிற்கிறவர். தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், தமிழ் தேசியம் வேணும்னு விரும்புகிற எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து இந்துத்துவாவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருப்பாங்க. இது இயல்பு. ஏன்னா அண்ணனே சொன்ன மாதிரி ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தான் தமிழ்நாட்டில் இருக்கான தவிர, இந்தியாவில் இருக்கான தவிர, ஆரிய படை கடந்த ஆந்திரர்களோ இல்லை கன்னடர்களோ இல்லைன்ற மாதிரி இயல்பிலேயே வந்து ஆரிய எதிர்ப்புன்றது தமிழ் உணர்வில் இருக்கிறதுனால அவங்க இந்துத்துவா இந்த பிராமணியம் இதற்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாகவே இவங்க இருக்கிறாங்க. அப்போது இவர் வந்து தான் ரஜினியை சந்திப்பதற்கு
அந்த உதவி செய்தேன் அப்படின்னு சொல்கிற சூழல் ஏற்படும் பொழுது அங்கே என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக இவர் கொண்டு போயிருக்கிறார், தன்னுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக கொண்டு போயிருக்கிறார் என்ற பிம்பம் வந்து இந்த தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஏற்படும் பொழுது அது ஒரு சின்ன பின்னடைவை. இது இதே மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லையுமே. அதனால் இது இப்போ வந்து அவர் சொல்கிறார்ல, அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்கிறார், சீமானோட நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு அப்படி ஒரு தகவல் கிடைக்குது. ஆனால் இவர் அதை சொல்லும் பொழுது அது நெகட்டிவான இம்பேக்டை கிரியேட் பண்ணிடுது. அண்ணாமலை பிஜேபியினுடைய பின்புலம் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கான அரசியலை செய்தால் அவரோட அண்ணன் சீமான் சேர்ந்து செயல்படுறாங்கன்னா பெரிய ரீச் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு விஜயை எதிர்க்கின்ற ஒரு வலிமையான தலைவர் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு திமுக அண்ணா திமுக சுகுமாரான் உடைஞ்சிருச்சு. திமுகவும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் 5 சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னாடி அதை டைல்யூட் பண்ணுறதுக்கான வேலையை பிஜேபி செய்வாங்க. ஏன்னா அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். திமுக வந்து இப்போ உள்ளுக்குள்ளேயே அங்கே வந்து பல சிக்கல்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் பல பேர் கட்சிக்குள்ளே இது வரைக்கும் திமுக கட்சிக்குள்ளே செய்திகள் எதுவுமே வெளியே வராது. இப்போ வெளிப்படையாக வந்து கருத்து சொல்கிறது எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இன்னொன்று கருத்து கேட்பு கூட்டங்கள் நடக்கிறத தவிர அங்கேயும் ஒழுங்காக நடக்கலைன்னு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு சாதகமான கருத்துக்களை மட்டும் தான் கொண்டு போய் சேர்க்குறாங்களே தவிர உண்மையாக தொண்டர்கள் சொல்வது எதுவுமே வெளியே போய் சேரலை. இந்த வாக்குகளே கூட வாங்கின வாக்குகளே கூட உறுதியான வாக்குகள் இல்லைங்கிறது தான் நிலைப்பாடு அப்படிங்கிறாங்க. 24% வாக்குகளே கூட இதுவே வந்து சரியான வாக்குகள் அல்ல, இன்னும் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா. திமுகவை பொறுத்தவரை திமுக தலைமையினுடைய செயல்பாடுகளால் தான் கட்சி வந்து பின்னடைவை சந்தித்தது. தொண்டர்கள் அவங்கள கண்டுக்கலை அப்படின்றது தான். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க வந்து ஜென்சி க்ரௌடை சரி பண்ணால் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை வந்து கட்சிக்காரங்களே விரும்பலை. கீழே உள்ள கட்சிக்காரர்கள் வந்து திமுகவை பொறுத்த அளவில் கட்சிக்காரர்களை மதிக்காமல் ஜென்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டா சரியாக போயிடுமா? அப்போ கட்சிக்காரங்க உண்மையில் என்ன நினைக்கிறாங்க? கட்சிக்காரர்கள் ஒழுங்காக மதிக்கப்படலை, மேலே ஒரு சிலர் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தினாங்க. இதெல்லாம் மாறினா தான் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் திமுக வந்து கண்டிப்பாக அதில் பின்னடைவை கண்டிப்பாக உறுதியாக சந்திக்கும். அதிமுகவில் கூட இந்த செய்திகள் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அதிமுக வந்து ரொம்ப ஒரு பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. கட்சி வந்து அதன் ஒரு இதாக தான் நீட்சியாக தான் நேற்று வேலுமணி அவர்கள் வந்து ஒரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களோட வீட்டில் அவங்க அம்மாவை இறந்ததுக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து தொண்டரெல்லாம் வந்து பின்னாடி இருந்து அவரை வந்து துரோகின்னு சொல்லி பேசுகிறேன். அது நீங்கள் எப்படி பார்க்கலாம்? சத்தம் போட்டு குரல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கைகலப்பு கூட ஏற்பட்டதாக ஒரு நாள் வேலை பார்த்தவர் ஒரே நாளில் ஒருத்தர் துரோகின்னு முத்திர குத்திட முடியாது. ஸோ அரசியல் செயல்பாடுகளில் ஒரே நாளில் அவர் வந்து துரோகின்னு சொல்கிறார். அரசியல் செயல்பாடுகளில் உள்ளுக்குள்ளே போட்டி இருப்பது வந்து இயல்பான ஒன்று தான். இது இயல்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அதில் ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது உடனே துரோகி அப்படின்னு சொல்லி அவங்கள ஓரம் கட்டுறது வைக்கிறதுலாம் இருக்குல்ல, இது வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னமும் வந்து அது அண்ணா திமுக பொறுத்தவரை நம்ம ஜெல்லாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த மனநிலையில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாடி ஆளே வந்து அதை காமிச்சிருந்தாங்க. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியாமல் நிற்கிறாரு அப்படியே அந்த இடத்துல. இப்போ அதே தான் திமுகலேயும் அந்த நிலைமை தான். கண்டிப்பாக கொஞ்ச நாள் இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் அதில் வந்து குரல்கள் வலுவாக ஆரம்பிக்கும். மீண்டும் இவங்க வந்து உதயநிதியை தான் முன்னிலைப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஆர்வத்தை காட்ட ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அங்கேயும் துண்டாக உடையும். அப்போது விஜயை எதிர்ப்பதற்கு இன்னொரு அமைப்பு, இன்னொரு இயக்கம் அப்படின்றது இங்கே கண்டிப்பாக தேவைப்படுது. அவங்க அப்படி வலிமையான தலைவர்கள் யார் இருக்கான்னு பார்த்தா இப்போ இங்கே அண்ணன் சீமான் இருக்கிறாங்க. இப்போ இவர் தனியாக இந்துத்துவான்ற முகம் இல்லாமல் பிஜேபியினுடைய பின்புலம் இல்லாமல் ஒரு IPS அதிகாரியாக ஏற்கனவே மக்களுக்கு இப்போ அறிமுகமாயிட்டார். அவர் வரும்பொழுது அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். பட் அதை வந்து இருவரும் இணைந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. தமிழர் நலன் அப்படின்றத மட்டுமே ஒற்றை நோக்கமாக வைத்து அண்ணாமலை செயல்படுறார் அப்படின்றது நம்பப்படுகிற சூழல் ஏற்பட்டால் அப்போ அவர் அண்ணனை நெருங்குறாரு, அண்ணன் அதுக்கு தோள் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக விஜய்க்கு எதிரான ஒரு வலுவான ஒரு இது அணியாக அமையும். திமுகவை வந்து அடுத்து ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு உறுதியாக இருக்கு. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, நேற்று கூட பேசியிருக்காரு, நீ ஃபுல்லாக பேட்டி பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப கடுமையாக திமுக வந்து தேர்தலுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் விமர்சிக்கணுமா அப்படின்னு தெரியல. அவ்வளோ மோசமாக ஒரு தலைவர் சினிமா பாணியில் தான் நேற்று அவரோட முழு பேச்சுமே இருந்ததை எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லை, நான் அது என்ன பார்க்குறேன்னா, அவர் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாரு. இதில் மூணாவது ஆள் யாராவது வந்துட்டாங்கன்னா கூடாது, குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாத தலைவர்கள் இருக்கிறாங்க, எமர்ஜாய் வர்றாங்கல்ல, அவங்க யாராவது அந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா நம்முடைய பேச்சு எடுபடாது. திமுக இங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து திமுகவை குறை சொல்லி நம்ம வந்து அரசியல் பண்ணி கொண்டு இருக்க முடியும். சென்ட்ரல்ல பிஜேபி பண்ற அதே வேலை தான். எதுக்கு எடுத்தாலும் நேரு, ஜவஹர்லால் நேரு பேரை சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி கருணாநிதி பேரு தமிழ்நாட்டு அரசியல்ல
திமுகவுக்கு ஆதரவு வாக்குகள்ன்றத விட திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகம் எப்பவுமே. அது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே சொல்லுவாங்க. அதை வைத்து தான் எல்லாம் அரசியலே நடக்கும் அப்படின்றது தான். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ணி தான் அவர் அந்த இடத்துல வந்து உட்காண்டார். அவருக்கு ரசிகர் கூட்டம் இருந்தால் கூட திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல உறுதியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டதுனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் இவர் தான் கடுமையாக எதிர்க்கிறார். இதை நம்ம முன்னாடியே பல முறை பேசியிருக்கிறோம். அந்த வாக்குகளையும் சேர்த்து வாங்கிட்டார். அதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். அதை விட ரொம்ப மோசமாக மற்றவர்களேருந்து அல்லு சில்லுங்கிறது அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இப்போ திமுக மட்டுமே இல்லைன்னா இப்போ காங்கிரஸ் அவர் கூட இருக்கு. அது வாக்குகள் யாரோட வாக்குகள், அது விடுதலை சிறுத்தை இருக்கு. இன்னும் இந்த கட்சிகள் எல்லாம் அவர் வந்து எப்படி இவ்வளோ குறைத்த மதிப்பிடுறாரு? இவ்வளோ நீங்க அவங்கள குறைச்சி மதிப்பிடலை. அவங்க எல்லாம் இவர் கூட போயிட்டாங்க. அதனால அல்லு சில்லுன்னு சொல்றதே யாரை சொல்றாருன்னா நம்மளை தான் சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கணும். நீங்க வந்து மற்றும் பலர்ல விட்டுட்டாரு. அல்லு சில்லுங்கெல்லாம் வரக்கூடாதுன்னா நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே கருதாம வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. வந்து நம்ம சைடு பார்க்க கூடாது, நம்ம பார்வை நம்ம மேல வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ இது வந்து திமுக இருக்கிற வரைக்கும் தான் அதாவது இன்னும் இதுல உள்ளுக்கு இன்டெப்தா போய் பார்த்தா வில்லன் இருக்கிற வரைக்கும் தான் ஹீரோவுக்கு. ஆமா, அதுவும் உதயநிதி எதிர் இதுதான். அந்த உதயநிதின்றதை பயன்படுத்தாமல் இவர் ஸ்டாலின் பேரை பயன்படுத்துகிறாரு தவிர உதயநிதிக்கும் இவருக்குள்ள பர்சனல் மோட்டிவ்ல தான் அந்த அரசியலே நடக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா பர்சனலாக வந்து ஸ்டாலின் பேரை சொல்லி திமுகவுடைய கொள்கைகள் திமுகவுடைய நடவடிக்கைகளை விமர்சிச்சு போனால் பரவாயில்ல. ஒரு 15 நிமிஷத்துல ஒரு 20 திமுக 5 ஸ்டாலின் அப்போ வந்து அவருடைய இதுதான் ஸ்டாலின் திமுகன்ற பிம்பம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு எதிரான வாக்குகள் நம்ம அறுவடை பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ நம்ம திமுகவை பின்தள்ளி திமுக இல்லை விஜய்க்கு எதிராக இதுதான் இங்கே அரசியல் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுத்து தலைவர்கள் வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜயினுடைய அரசியல் அங்கே தான் உடையும். ஸோ அதை நோக்கி நகர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல விஜய் தெளிவாக இருக்கிறாரு. ஸோ ஒரு தன்னை வந்து சாதியெல்லாம் இந்த தேர்தலில் உடைச்சிட்டேன், மதத்தை உடைத்து விட்டேன் இப்படிலாம் பேசுறாரு. இது எப்படி? இது எல்லாமே வந்து கற்பனையில தான். நீங்க எல்லா இடங்கள்லயும் சாதி பார்த்து தான் வேட்பாளர் போட்டிருக்கிறாரு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச புதுக்கோட்டை அறந்தாங்கில வந்து பர்வேஷை கொண்டு வந்து புதுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி கொண்டு போய் நிறுத்தினாரு. இஸ்லாமியர்கள் வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குது, கொண்டு போய் போடுறாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு இங்க இருந்து ஒருத்தர் சென்னை அருகில் செங்கல்பட்டுல இருந்து கொண்டு போய் ஸ்ரீரங்கத்துல வேட்பாளர் போட்டது. மயிலாப்பூர்லயும் கொண்டு போய் மதுரையில முக்கிய நிறுத்தினது. அப்ப இது எல்லாமே அதெல்லாம் நடக்கல. அதையும் தாண்டி ரசிகர் மனப்பான்மையில் வாக்குகள் விழுந்திருக்குது. நம்ம இருக்கல காசு பணம் செலவு பண்ணாமல் வாக்குகள் விழுந்திருக்க தவிர அது இவங்களே எதிர்பார்க்கல. இவங்களே எதிர்பாராமல் நடந்தது தானே தவிர இவங்க எதிர்பார்த்து சாதி பார்த்து சாதி பார்க்காம நிக்க வைக்கல. பல கோடிகளை செலவும் பண்ணியிருக்காங்க. இல்ல அது உண்மை. பொதுவாக அதான் சொல்றேன், இவ்வளவு வாக்குகள் உள்ளுன்னு தெரியாம செலவு பண்ண இடங்கள்ல செலவு பண்ணாங்க. இப்போ அருண்குமார் வந்து ஏஆர்எஸ் ஆபீசர், அவர் வந்து உங்களுக்கு தெரியும் பொருட்கள் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் வந்து தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டதெல்லாம் நடந்தது. அப்போ அதை பத்திலாம் யாரும் பேசவே இல்லை, யாரும் பேசுறது இல்லை. அப்போ இதனுடைய இது அதான் திமுகவை எதிராக வைத்து அரசியல் பண்ணும்போது தான் நம்ம நிற்க முடியுன்றதுக்காக அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜய். இப்போ மக்களுக்கு எதுவும் நன்மை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, திமுகவை சொன்னால் அதுக்கு எதிரான வாக்களை நம்ம வாங்கிட முடியும் அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் தான் செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அண்ணன் சீமானுடைய எழுச்சி ஒரு அண்ணாமலை உள்ளுக்கு வருவது அதை மாற்றும் அப்படின்றதான் நம்முடைய பார்வை. அது இந்த 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலுக்கு முன்பாக ஒரு வலுவான கருத்தியலை விஜய்க்கு எதிராக நிறுத்தி இவங்க 2 பேரும் ஒருவேளை இணைந்து நிற்கிற சூழல்னு ஏற்பட்டால் திமுக அதிமுக கண்டிப்பாக ஓரங்கட்டப்பட்டு மிக வலிமையான ஒரு இது ஏற்படும். பட் ஆனால் இந்துத்துவா பின்புலம் அப்படின்றது இருக்குதுன்றது வெளிப்பட்டுருச்சுன்னா அங்கே வந்து தமிழ் தேசியம் ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது தப்பாயிடும். அது அண்ணாமலைகிட்ட தான் அது இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் திட்டமிட்டு வேலை செஞ்சாங்கன்னா அது ஒரு பெரிய அளவில் எழுச்சியை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. தேர்தல் வந்து இடைத்தேர்தல் வந்து அதுக்கான ஒரு பெரிய கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மினி பொது தேர்தல் மாதிரி ஆயிடுது. 5 தொகுதிக்கான சட்டமன்றத்துக்கான தேர்தல் ஒரே சமயத்தில் நடக்கின்ற போது ஒரு மினி பொது தேர்தல் மாதிரி ஆயிடுது. கண்டிப்பாக இதில் வந்து 5 தொகுதிகளிலையும் அதிமுக டெபாசிட்டை உறுதியாக இழப்பாங்க. அதை பற்றி விவரமா நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதனால அதோட போயிடும். திமுக ஒரு போட்டியில் நிற்பாங்க, இந்த ஒரு முறை நிற்பாங்க. ஸோ திமுக ரீப்ளேஸ் பண்ணி வாக்குகளை அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இன்னொரு 3வது ஒரு அணிக்கான வாய்ப்பு அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த அணி தான் விஜய்க்கு எதிரான ஒரு அணியாக மாறும். கண்டிப்பாக இல்லை, மாற்று கருத்து இல்லை. அதை நோக்கி நகருவோம். நன்றி, வணக்கம். நன்றி.